ஹாய் எஸ் வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இந்த வீடியோ பார்க்க பார்த்தீங்கன்னா ஹார்டல் 3யோட பார்ட் 3 வேணா எண்டிங். சரியா, எண்டிங் தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த எப்படி கிட்டத்தட்ட 3 கட்சிங்கிட்ட வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, ஸ்டார்டிங்கில் எடுத்து ஃபார்மில் நம்ம போனது வாங்கணும். சரி, ஃபார்மில் இருக்குமா? இப்போ எங்கே ஃபாரஸ்ட் போயிருக்கோம் கைஸ். ஃபாரஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த ஃபாரஸ்ட்டில் போன பாட்டு ஐயோ போச்சுடா. ஸோ கட்சியை கட் பண்ணுறது பார்த்து இது ஒரு ட்ராப் இருந்துச்சு. ட்ராப் எப்படி நம்ம ட்ராவல் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். சரி கைஸ், கட்டு நம்ம தோக்காமல் விளாடணும் கைஸ். பட் நான் இப்போ வந்து இங்கே இருந்தால் ஐயோ டிடி அப்படி போட டிடி அங்கிட்டு போடா. சரி ஸோ கைஸ் போயாச்சு கைஸ். இப்போ நம்ம போன பாட்டில் அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ நம்ம எடுக்காமல் போயிட்டோம். ஸோ ஃபோட்டோ எடுக்கலாம் தான் வந்திருக்கோம். சரி ஃபோட்டோ வந்துருச்சா? ஓகே ஓகே இப்போ ஃபோட்டோ வந்துருச்சா? இப்போ என்ன பார்ப்போம்னா, இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, என்னடா சுற்றி நம்மளே வெட்டுறான் போடாங்கிட்டு நம்மளாங்க சொல்லிட்டுறேன். அவன் உங்களுக்கு மியூசிக் தெரியாது, ஏன்னா நான் இது சவுண்டு கட் பண்ணியிருக்கேன். நான் சவுண்ட் கட் பண்ணால் நான் பேச உங்களுக்கு கேட்காது. அதனால தான் டி சைக்கிள் தேட என்ன ரொம்ப நேரம் தேட விடுங்க. டி நான் பாவம்டா. ஓகே சைக்கிள் வந்துட்டேன். சரி ஓகே ஓகே எங்கேயும் போக கூட இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த புல்வெளி தெரியுமில்ல உங்களுக்கு, இல்லைங்க காட்டுறேன். ஓடு 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 அப்படி. ஓகே இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம எங்கே போகணும்னா, அந்த பேருங்க எப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காரில் ஒரு மஷ்ரூம் மண்டையை இருப்பேன். அந்த மஷ்ரூம் மண்டையை வச்சு தான் அந்த விச்சாளிக்கிறதுக்கான ஒரு விஷயம் பண்ணணும். அதை வந்து லாஸாக பண்ணுவோம் இருங்க. சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இருங்க சொல்லணும் போய்க்கும் போடா வேமா சும்மா நொய்யின்ட்டு வேடா. இப்போ சர்க்கஸ் போகிறோம். எதற்காக அப்படின்னா, சர்க்கஸில் அந்த மஷ்ரூம் வச்சு ஒன்று வேக வைக்கணும். இட்லி சட்டியில் போட்டு வேக வைக்கிற மாதிரி. பார்ப்போம். ஓகே மஷ்ரூம் சிம்பிள்ஸ் இப்போ இங்கே போட்டுக்கலாம். சிம்பிள்ஸ் இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம லாஸ்ட்டாக கட்சின்னு வரப்போ தான் சிம்பிள்ஸ் தேவைப்படும். டே இப்போ என்னடா கைஸ் நம்ம கூட வந்துட்டு இருக்காங்க கைஸ். உனக்கு வேறு வேலையே இல்லை கைஸ். பேசாமல் போடா. நைஸ் ஓரம் வந்துட்டுருக்கேன் கைஸ். என் முன்னாடியே வந்துட்டுருக்கேன். நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வருவேன்னு சொல்லி வந்துட்டுருக்கேன். ஃபோட்டோ எடுத்தாச்சு. இந்த குண சட்டை தான் போட்டு வைக்கணும். இங்கே தொடர முடியுமா? ஓகே இது மனம் இல்லை. ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன், எதுவுமே இல்லை, எந்த கர்மமும் இல்லை. சரி வாங்க போடா. கைஸ் மஷ்ரூம் மீட்டரை மறந்துட்டேன் கைஸ். சோப்பா டே ஏன்டா அப்படி பண்ணுற? மஷ்ரூம் மீட்டரா இருக்கு கைஸ். மஷ்ரூம் எடுத்துடுறேன். போச்சு கைஸ். கைஸ் வேற விரட்டுறாங்க கைஸ். என்னடா இது கைஸ் சாக்க போட்டு கைஸ் பாருங்க கைஸ். ஒரு மாதிரி கட்சின்னு வர மாதிரி வந்துட்டு இருக்கு கைஸ். நான் கூட கட்சின்னு நினச்சேன் கைஸ் ஒரு செகண்டு. சரி ஒன்றும் கட்சின்னு வரலாம். சரி நல்லது தான், நம்ம ஓடி வாங்க. ஓடுறா மஷ்ரூம் தம்பி முயலே டே க்ளோன் மாதிரி. நீ க்ளோனு டே போடா க்ளோனு ப்ளீஸ். அதனால் ஒரு ஆளாக ஜோக்கர் மாட்டேங்க கைஸ். நம்மகிட்ட வந்துட்டேன் சண்டைக்கு. நான் யார் நம்மளோட கேமிங் பாஸ் தமிழ் இப்படி தெரியாது உனக்கு. இருக்கு வேக வச்சுருவோம். என்னடா அதுக்கு அங்கிட்டு போயிட்டே இருக்கேன். பால் இருந்துச்சு எடுக்க முடியுது, அடிக்காம பார்த்தா எடுக்க முடியல. சரி ஓடுங்க வெளியே போவோம். ஒன்றும் இல்லை. ஓகே ஒன்றும் இல்லை. சரி வெளியே போவோம். டி என்னடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலைகள் ரொம்ப பண்ணுறான். தேவையில்லாத வேலைகள் ரொம்ப பண்ணுறான் பையன். நம்மளை பார்க்கல. சரி ஓகே. ஆனால் நான் சொல்கிறேன்டா அடி நீ நல்லாவே இருக்க மாட்டேன். நான் சொல்கிறேன்டா நல்லாவே இருக்க மாட்டேறா. சாக்கு நமக்கு கூட நமக்கு ஏற்ற மாதிரி சாக்கு போயிருச்சுங்கிட்டு ஏங்க கைஸ் நம்மளை பார்க்காம அங்கே நின்றுட்டான். நான் திரும்பி வேமா நம்ம இருக்க அறியாங்க கைஸ். லூஸாக இருப்பான் நம்மளை. டேய் நான் ஒரு பிளேயர்ரா, என் பிளேயர் வரக்கூடாதுடா. ஏன்டா நீ வேற சொல்லுங்க. இப்போ எங்கே போகணுன்னு வச்சுங்களா, மஷ்ரூம் எடுத்துகிட்டு சீவருக்கு போகிறேன். சீவர்கிட்ட வந்துருக்கேன். சிம்பிள்ஸ் எடுத்துக்குவோம் தான் சிம்பிள் எடுக்க வந்திருக்கேன். சரிங்க சிம்பிள்ஸா சிம்பிள் புக்கு எடுத்து வந்திருக்கேன். ஃபார்மில் வந்து இந்த வருங்க சிம்பிள் நோட்டு எல்லாத்தையும் அங்கே போட்டு வருங்க. ஓகே அந்த டோட் ஸ்டார்ட் ஆகிருங்க. இது எடுத்து போட்டுப்போம். இது போட்டுருவோமா? ஸோ இப்போ என்ன இப்போ போனோன்னா எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கட்சின்னு ஹீலிங் ஆகும் போனால் ஹீலிங் மெடிசன் தான் போடணும். இல்லாட்டி தம்பி வந்து சரி சமன்ட்டா இந்த சுட்ட முடியாதான். இப்போ என்ன சொன்னால், ஏங்களடி உங்களோட ஹெல்த் வேகமாக சரியாயிடும் சரியா அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த கிட்ட நான் அப்புறம் போய் நாக் பண்ணிட்டாப்ல. ஓஹோ ஃபன்னிங்க சரி ஓகே. அப்புறம்னா டாக்டர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றா. இல்லாட்டி ஆப்ரேஷன் ஃபெயில் ஆயிருமாமா. அது எனக்கு வந்து எல்லா பேஷண்ட் ரொம்ப முக்கியம். அதுலேயும் நீ ரொம்ப எனக்கு முக்கியம் அப்படின்றான். இப்போ எனக்கு ஓகேவான்னு கேட்குறேன். ஓகே ரொம்ப தேங்க்யூ டாக்டர் டாமாடி. சரி நான் ரொம்ப சீன் போடுறான். எங்கே டென்ஷன் ஆக்குறாங்க. ஓகே சரி டேக் கேர் டாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. சரி நான் நிறையா வேலை இருக்குது, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அப்பா டே எக்ஸ்ரே போட அங்கே கட் பண்ணிட்டு போகிறேன். நீ சோறாக பேசுகிறாங்க. எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது சொல்லிட்டேன்.
ஒரு 13-14 வயசு தான் இருக்கும். ஓவரா நீ சீன் போடுறா. டே இந்த ஸ்கூலோட நீ படித்த எங்களுக்கும் அப்படி பேச தெரியாதுடா சாமி. சரி இப்போ வந்து இந்த புக்கை எடுத்து வந்து கொடுக்க சொல்கிறேன். சரி ஒன்று கொடுத்துருவோம். ஓகே கீழே போக மாருங்க. நெக்ஸ்ட் கீழே போவோம். கீழே போயாச்சா? இப்போ வந்து ஏன்டா அவன் டார்ச்சர் பண்ணுறான்னு பார்த்தா இவங்களும் சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சப்பா முடியாது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம்னா இந்த சிம்பிள்ஸ் இருக்கலாம். சிம்பிள் புக் எடுத்து கொடுத்தோன்னா பேசுவோம். இந்த சிம்பிள்ஸ்லாம் பார்க்குறப்ப இது மாதிரியே தான் இருக்குது. இந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து ஒரு டார்க்கில் இருந்துச்சு, டார்க்னஸில். அதனால் அந்த சிம்பிள்ஸ்லாம் நம்ம அழிக்கணும் அப்படின்றான். நம்ம அந்த இந்த சிம்பிள்ஸ்லாம் அழிச்சிட்டா அந்த விச்சு வந்து பலவீனமாயிரும். அதுக்கிட்ட ஈஸியாக அழிச்சிடலாம் நம்ம சிம்பிள்ஸை. ஒவ்வொரு டார்க்கில் இருக்குது, நம்ம எப்படியே டார்க் கார்னர்ஸில் இருக்குது, அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அது நம்ம சொல்கிறோம் இந்த சிம்பிள்ஸ்லாம் நாங்கள் இது ஃபோட்டோ எடுக்கப்போ அந்த ஃப்ளாஷ்லேயே அழிஞ்சிருச்சு அப்படின்றா. ஓ அப்போ ரொம்ப ஈஸி. இதுக்கிட்ட அந்த விச்சு ரொம்ப பலவீனமாக இருக்கும், ஈஸியாக அதுக்கிட்ட அழிச்சிடலாம். அதுக்கடுத்து இந்த விச்சு அழிக்காண்டி ஒரு சில பொருள் இருக்குமா, அது வந்து அந்த சர்க்கஸ் இருக்க ட்ரம்முக்கு அடியாக இருக்குமாங்க. சரியா? இந்த ட்ரம்முக்கு போனேன்னா நான் பார்த்தேன். ஆமாம் நான் பார்த்தேன் இந்த ட்ரம்மை அங்கே இருந்துச்சு அப்படின்றேன். நான் தான் பார்த்தேன். அந்த நான் போய் அப்போ பார்த்துட்டு இருந்தேன். ஓகே சார் எனக்கு 9 லைஃப்ஸ் இருக்குது. நான் அது பூனை மாதிரி டே ஓவரா சீன் போடாது இந்த பூனை மாதிரி யானை மாதிரின்ட்டு. சரி சார் நான் எங்கள் கீழே வந்து இப்போ வந்து எங்கே போனோன்னா அந்த சர்க்கஸ். ஓகே சர்க்கஸ் சொன்னாச்சா? என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட் அங்கே போயிட்டுருக்கேன். அவனை அங்கே போயிட்டு சொல்லிட்டோம் வசூல் பண்ணி இல்லாட்டி. சரி வாங்க. இப்போ என்ன பண்ணோன்னா அந்த ட்ரம் பார்த்தோம்னா அந்த ட்ரம் தர போகிறோங்க. அப்போ ட்ரம் போங்கிட்டு எக்லிப்ஸ் ஆச்சு எலிக்ஸ் நம்ம போட்டிருக்காங்க. புரியல விடுங்க. இந்த முயல் மணி ஒன்று வரல. என்ன பண்ணாலும் நம்ம விரட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ நான் அடிச்சு விடுங்க. நான் சொல்லிடுங்க. அடிக்கண்டே நம்ம பக்கத்தில் நம்மளை அடிச்சு விடுவேன். ஆனால் விடுங்க வாங்க அப்படியே போயிடுவோம். நீ அப்படியே போனா நீ முன்னாடி போனா நான் பின்னாடி போவேன் அப்படின்னு போயிட்டேன். ஸோ கேஸ் இப்போ திரும்பி என்ன பண்ணணும்னா அங்கே அந்த ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு. ப்ளூ பிரிண்ட் இருந்தால் தான் அந்த சார் வந்து செய்வாப்பிலே. ஆமாம் ஓகேவா? அதனால் ப்ளூ பிரிண்ட் வேணுமாம்மா. தான் ப்ளூ பிரிண்ட் எடுத்துகிட்டு போவோம். என்னடா எங்கிட்ட பார்த்தா எப்போ பார்த்தாலும் நீ இதுலேயே வந்துட்டு இருக்கடா. அப்படியே நான்சென்ஸ் கண்ட்ரிபியூட் இடியாக்கு ஃபெல்லோ சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வரவே இல்லை. வாங்க திரும்பி ஃபார்முக்கே போயிடுவோம். ஃபார்ம் போடா சோபா. ஓகே இப்போ வந்து நாங்கள் இருந்துச்சா இப்போ டோட் ஸ்டாப்டா எடுத்து கீழே போட்டுருவாங்க. எடுத்து கீழே போடு. அப்படியே மாதம் இது கீழே போடு. அப்படியே மாதம் இதையும் எடுத்து கீழே பண்ணோன்னா உள்ளே அடியிலே பேச வந்துடுவாங்க. எனக்கு உங்களுக்கு மாதிரி ஃபீல் பண்ணி இது அப்படின்னா ஸ்பீட் பண்ணிடுறேன். ஈஸி ஆகிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் பண்ணால் உங்களுக்கு போர் அடிச்சிடுவோம். அதனால தான் ஓகே ஓகே கிளிப்ஸ் இருக்குது தான் இருக்குது. ஸோ வச்சுட்டு எங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும். ஓகே அப்படியே திரும்ப எடுத்து வந்தோன்னா டோட் ஸ்டாப் ஸ்மித் நம்ம வச்சுருக்கு. பேர் எனக்கு புரியல விடுங்க. ஓகே சாச்சா இப்போ வந்து இந்த கன்று கேட்குறாங்க. அதை வந்து நம்ம இதில் போட்டுருந்தோம், சீவரில் தான் போட்டிருந்தோம். குயிஸ் அப்படியே ஐடென்டிஃபிகேஷன் பத்திரமா அங்கே போய் ஒருத்தர் சாவாமல். ஸோ தப்பிச்சுட்டு இங்கே வந்துட்டு வேணா டீட்டா இதுக்கு வந்து டாமி இங்கே வரைய நிற்கிறாங்க. இந்த காப்பாற்று இரு சாம் நான் வரேன் இதை செஞ்சிட்ருக்கேன்ல அப்படின்றா. உடனே அவங்க ஹெல்ப் மீ டாமி ஹெல்ப்னு கத்துறா. காப்பாற்றுன்னு இந்த கத்துன்னு இங்கே ஏன்டா ஹெல்ப்னு நீ ஏன்டா போஸ்ட் சூப்பராக இருக்குன்றா. என்னடா கைஸ் நான் போச்சா சமந்தா போச்சா? தான் சொன்னேன் போச்சா டாமிக்கு சமந்தா போச்சு. சமந்தாவோட ஒரு வாக்கிங் போயிட்டுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கேன் லெட்டரில். சரி போப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எங்கே போனோம்னா எனக்கே தெரியல. இருங்க பேஸ்கெட்டில் வைக்கணுமாம்மா. சரி ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் சர்க்கஸ் நான் போக முடியும், வேறு வழி இல்லை, அங்கே தான் போய் ஆகணும். ஓகே சர்க்கஸ் கன் எடுத்து தான் போனோம். ஸோ கன் எடுத்து நினைக்கல. இப்போ தான் கட்சின் சரியான சீன் ஆக போகுது. சீனா ஓகே. ஓ ஹீரோ என்ன அந்த கேர்ளை காப்பாற்றி வந்துட்டிங்களா? அதுக்காக நீ வந்திருக்க அப்படின்றா. ஒன்னே ஓகே கவலைப்படாது. ஏன்னா ஸ்டூப்பிட் பாய் ஏன்டா அவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன் இங்கே ஏன்ட்ட வந்து நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்றா. நான் இங்கே உன்னை சுட்டு தள்ள போகிறேன் அப்படின்றப்ப ஓ டாமி அந்த வாட்டருக்கு நச்சு என்னை பிடிக்க போறியா? ஓ எனக்கு பயமாக இருக்குது. ஏ முட்டாள் அதை வச்சு நான் நினைவு பண்ண முடியாது சொல்கிறப்ப அப்படியே விட்டாங்க ஐஸ். போட்டு சுருன்னு சுட்டாங்க ஐஸ். அவனை சொல்கிறேன் ஐஸ் நல்லவன் ஆகிட்டானா? இருங்க ஐஸ் நல்லவன் ஆகிட்டாங்க ஐஸ். நான் சொல்கிறேன் இப்போ என்னடா ஆச்சு இங்கே என்ன நடக்குது? அப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறேன். உடனே ஈத்தன் உன்னை இந்த விச்சு தான் இது உன்னை ஏமாற்றி அதான் அவனோட அப்பா நினச்சி உன்னை அம்போட்ருக்க. நீ வந்து வேமா எனக்கு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி இது காப்பாற்று வா ஃபைட் பண்ணுவோம் அப்படின்றப்ப டேய் ஓன்னு சொல்லிட்டு கண்ணை பிடிச்சி தூக்கி ஐயோ போச்சுப்பா ஓகே கண்ணு தூக்கி எரிஞ்சிச்சு ஐஸ். ஓகேவா? கண்ணு தூக்கி எரிஞ்சோன்னு என்ன பண்ணுறது? ஏய் விச்சு உன்னால் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உனக்கு அப்படி யாருமே இல்லை, உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றா. ஓ ஃப்ரெண்ட்ஸு அவங்கள எங்கேப்பா தம்பி உங்களுக்கு காணாமேப்பா தம்பி எங்கே இருக்காங்க யாரும் காட்டு அப்படின்றது. ஒன்னே ஓஹோ இப்போ என் ஃப்ரெண்டை காட்டுறேன் பாரு நீ பண்ண முழுசாக அழுவிக்க தான் போகிற பார்த்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி கைஸ் தூக்குது கைஸ். டேய்
ஈத்தன் காப்பாத்துறா, டே காப்பாத்துறா, நீ நல்ல பையன் நான் வந்து செத்துடுறா அப்படின்றான். டே ஈகன் டாமி அப்படின்னு கத்துறான். அவன் ஒன்னே சொல்லி முடிச்சிட்டேன். நல்லா முடிச்சுட்டான். எங்கே சொல்லி முடிச்சுட்டேன் எப்போ கேஸ். இப்போ வந்து என்னடா கைஸ் நல்லா பொம்மையாக்கிச்சு கைஸ். முடிச்சு இல்லை பொம்மையாக்கிடுச்சு. இப்போ வந்து ஈத்தன் தான் இருக்காப்புல. இப்போ வா நம்ம நீ நல்ல நாயிட்டில்ல, அப்போ இனிமேல் தேவையில்ல, நீ வேஸ்ட் கிளம்பு காத்தாட்டோம் அப்படின்னுது. ஒன்று இப்போ நான் என்ன பண்ணு காட்டுறேன் பாரு அப்படின்னு நெருப்பு இன்னும் வருது கைஸ். பிஜிஎம்லாம் போட்டு வராங்க. பார்ப்போம் கைஸ். புது ஆள் டே யாரா நீ தான் தங்கச்சி கைஸ், தங்கச்சி சிஸ்டர் அப்படின்னுது. ஆனால் கைஸ் வேற ஒரு கேம் கைஸ், உண்மையிலே சூப்பர் கைஸ். இந்த கேம் நான் 10 out of 10 ரேட்டிங் கொடுப்பேன். சரி ஓகே கைஸ். ஸ்கிரீன் கூட ஒரு மாதிரி இழுத்துட்டு போனாங்க. அதனால கொஞ்சம் இது ஆனால் இந்த கேம் கொஞ்சம் ஸ்டோரி விளையாடல கைஸ். போன தடவை இவன் தான் வில்லை, ஆனால் இப்போ ஹீரோ. ஓகே பாய் டாட்டா.